சப்ஸ்கிரைபர் கேட்ட மாரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை நான் வந்து பாரம்பரிய அரிசி வந்து கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், பருப்பும் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு பொரிச்ச குழம்புக்கு வந்து எந்த காய் வேணாலும் போட்டு செய்யலாம். ஆனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு நான் மிளகாத்தூள், உப்பு அது 2 தான் சேர்த்து வேக வைக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ கத்திரிக்காய் முருங்காயும் வெந்துட்டுருக்கு, நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 ஒரு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சாம்பார் வெங்காயம், அதை வந்து நைஸாக அரிஞ்சு அதில் அந்த அந்த கூட்டோடு போட்டு வேக வச்சிடணும். அது வேக வைக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுக்க வேண்டியதான். அதை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதை இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்காய் வெந்துட்டா அப்படிங்கிறத பார்க்குறேன். வெந்துருச்சு ரெண்டுமே. நல்லா கத்திரிக்காய் முருங்காய் நீங்கள் முருங்காயை அழுத்தி பார்த்தீங்கன்னா அப்படி உடையும்ல, அந்தளவுக்கு வேகணும் நல்லா. அப்போ தான் இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூட தான் சேர்ப்போம். இப்போ சாதாரணமாக நம்ம கூட்டு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி சேர்க்கிறோம் அப்படின்னா இது 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு சேர்க்கலாம். நம்ம காய்கறி அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் மிளகாய்த்தூளை வந்து நம்ம கூட சேர்க்கணும். மிளகாய்த்தூள்னா நாங்கள் சாம்பார் பொடி சொல்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ நம்ம வந்து நான் இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து வேக வச்சு அதோடு சேர்த்துக்கிறேன். அதே போல் அரைச்சி தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டேன்னா 1/4 மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொதிக்க விடுறோம். ஒரு கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. அப்படியே ஒரு வாசனை வந்துடும், எண்ணெய் வாசனை வரும் உங்களுக்கு. தேங்காய் பருப்பு போட்டு நல்லா அப்படி கொதிக்குது பாருங்களேன். இதேமாரி கொதித்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிவடகம் தான் தாளிக்கிறேன். இதுக்கு கறிவடகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இந்த கறிவடகத்தில் வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நான் தாளித்து கொட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயில் தாளித்தா போதும். அப்படி பொரிஞ்சு வரும்ல, அதை உடனே போட்டோன்னு கறிக்கிடக்கூடாது. இல்லை அப்படின்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பாரம்பரிய அரிசியில் செஞ்ச சாதம் இருக்குல்ல, அதோடு தான் இந்த கூட்டு போட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் நம்ம நார்மல் அரிசியிலே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கூட்டு. கொஞ்சோண்டு நெய் விட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. செஞ்சு பாருங்கள்.